இறுதியாக கத்ருடைய அதாவது அந்த பலன்கள் நாங்கள் அறிஞ்சே வச்சுக்கிறோம் நிறைய. சமராத்துல் என்ன அகீதா பில் கத்ர் என்ன முதல் விஷயமே என்னன்னு சொன்னால், அதாவது எந்த ஒரு செயலை நாங்கள் செய்கிற நேரத்திலும் அந்த காரணியில் முழுமை நம்பிக்கை வைக்காமல் அந்த காரணத்தை உருவாக்கக்கூடிய விளைவையும் உருவாக்கக்கூடிய இறைவன் மீது நம்பிக்கை வச்சு செய்வதனால எங்களுக்கு விரக்தி என்ன செய்யாது, ஏற்படாது. உடனடியாக நாங்கள் நாங்களே என்ன செய்து கொள்ள மாட்டோம், அதாவது ஒரு விரக்தி நிலை கொண்டு போக மாட்டோம். காரணம் என்ன, நாங்கள் ஏற்கனவே முழுசாத நம்பலை, காரணியின் அடிப்படையில் செஞ்சோம். அல்லாஹ் நாடினா நடக்கும்ன்றதை நம்ம வைத்திருந்தோம். அடுத்தது ராஹத்துன் நஃப்ஸ், என்றைக்கு ஒரு நிம்மதி என்ன செய்யும், மனதில் இருக்கும். கதிரில் உள்ளதுதான் நடக்குது, இல்லாத என்ன செய்யாது, நடக்காது என்ற ஒரு நிம்மதி சந்தோஷம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல எப்பொழுதும் சுய திருப்தி பெருமை என்ன செய்யாது, ஏற்படாது. காரணம், அல்லாஹ் எழுதினே நடந்த ஏன்னா முயற்சிக்கு இதுக்கு என்னது சம்பந்தம். அப்படி இல்லாமல் எல்லாமே ஏண்டது அப்படி என்கின்ற சிந்தனை நடந்தால் பெருமை என்ன செய்யும், உச்சகட்டத்துக்கு இருக்கும். இது அல்லாஹ் எனக்கு தக்தீர் பண்ணது, நான் சின்ன முயற்சி எடுத்திருந்தா கூட என்ன செஞ்சிருக்கும், எனக்கு கிடைச்சிருக்கும் என்பதனால அந்த பெருமை சிந்தனை எங்களுக்கு என்ன செய்யுது, குறையுது. அடுத்ததாக தர்துல் கலக் வப்தஜர் இந்த ஃபவாத்தில் முராத் ஹுசூலில் மக்ரூஹ், அதாவது கெட்டது நடந்தால் அல்லது தேடியது நடக்காது விட்டால் கலக்கத்தையும் நம்ம என்னது, அதாவது இப்போ விசனப்படக்கூடிய அந்த தன்மையை நம்ம என்ன செய்து கொள்வோம், இல்லாமாக்கிடுவோம். நம்ம நடக்காது விட்டாலும் கூட ஒரே அங்கலாய்த்து கொண்டு நடக்கலையே நம்ம சொல்றது இல்லை. அந்த மாதிரி நம்ம கவலைப்படுவோம் சாதாரணமாக. ஆனால் ஒரு நாள் அதில் என்ன செய்ய மாட்டோம், விசனப்பட்டு அதில் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையை கொண்டு போய் நாங்கள் என்றைக்கும் என்ன செய்வதில்லை, மாரடித்துக் கொள்வதில்லை. தற்கொலை என்ற அளவுக்கு என்ன செஞ்சிடும், போயிடும். அந்த அளவுக்கு நாங்கள் போவதில்லை. காரணம் என்னதாலிக்க பி கதா இல்லாஹி தாலா அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய இறைவனுடைய கலா, இறைவனுடைய கதிர் என்பதனால நாங்கள் அந்த இடத்துக்கு என்ன செய்வோம், வந்து கொள்வோம். இது அல்லாஹு தாலா சூரத்துல் ஹதீத் 22-23 வசனத்தில் எப்படி சொல்றாண்டா, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்தில் எந்த ஒரு சோதனை நடந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த சோதனை நடந்தாலும் சரி, இல்லா ஃபி கிதாபின், அது ஒரு ஏட்டிலே இருப்பது தான், எப்பொழுதும் ஏட்டிலே இருப்பது தான். மின் கப்லி அன் நப்ரஅஹா, இந்த சோதனையை படைப்பதற்கு முன்னாலே அந்த ஏட்டில் அது என்ன செஞ்சது, அந்த சோதனை இருந்தது. உருவாவதற்கு முன்னாலேயே ஏட்டில் அந்த சோதனை இருந்தது. இன்னதாலிக்கு அலல்லாஹி யஸீர், இறைவனுக்கு மிகவும் இலகுவானது. எதற்காக நாம் அப்படி ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. லிகைலா தஸவ் அலா மா ஃபாதக்கும், உங்களுக்கு தப்பி போனது நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு தப்பி போன விஷயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், இறைவன் உங்களுக்கு தந்ததில் பெருமை அடிக்காமல் இருப்பதற்காகவும். தந்ததில் பெருமையும் வேணா, தப்பியதில் கவலையும் வேண்டாம் என்பதற்காக நாங்கள் இந்த சோதனைகளை படைப்பதற்கு முன்னாலே என்ன செய்துட்டோம், எழுதிவிட்டோம். வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர், பெருமை அடிக்கக்கூடிய முஹ்தால இஹ்தியாலும் பெருமை தான், ஃபஹூர்ன்றது பெருமை தான், டிஃபரெண்டான பெருமிதம், பெருமை வணங்கிட்டா, ஆடம், இந்த மாதிரியான வசனங்கள் அடிக்கக்கூடியவர்களை அல்லாஹு தாலா என்ன செய்வதில்லை, விரும்புவது இல்லை. அப்படி என்ற வசனத்தை நமக்கு. அப்போ அகீதால கத்ருடைய ரிசல்ட்